இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். திடீர்னு எங்களுக்கு போன் வருது. என்னால எதுவுமே சொல்லல. எனக்கு வந்து அப்பையில வயசு பாத்தீங்க 20 வயசு தான். இதெல்லாம் பொய், நீ நம்பாத. இது மாதிரி எனக்கும் கால் வந்திருக்கு, நிறைய பேருக்கு கால் வந்திருக்கு. இதெல்லாம் சீட்டிங். நம்புற மாதிரியே அப்படி ஒரு இஞ்சி பைஞ்சா அப்படியே நம்புற மாதிரியே இருந்துச்சு. உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டு வந்துச்சு அப்படிங்கறது வந்து வீடியோ கடைசியில பாருங்க. சொல்லுங்க. ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் இந்த வீடியோ எதுக்கான்னு பாத்தீங்கன்னா, இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆனா இத வந்து சொல்லி அவர் என்னை நிறைய டைம் போஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் நான் சொன்னது கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்கமா இருந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் என்னத்த சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் நான் இப்ப சொல்றேன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, என்ன வீடியோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். 2014 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2015 சஞ்சனா பிறந்துட்டா. சஞ்சனா பிறந்தோடனே நேரம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்க அம்மா வீட்டுல எங்க அம்மாச்சி ஊர்ல நாங்க வந்து இருக்கிறோம். அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாரும் எங்க கூட தான் இருக்காங்க. இவர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க. அப்ப எங்க அப்பா நம்பருக்கு போன் வருது. ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வருது. எங்க அப்பாவுக்கு அதை பத்தின சரியா தெரியாம அந்த போன் காலை வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் பேசுறேன். அவங்க சொல்றாங்க, ஒரு லேடி தான் பேசுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, லேடினா சொல்ல முடியாது, ஒரு பொண்ணு பேசுறாங்க. இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய நம்பர் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 மதிப்புள்ள போன் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து தரோம், நீங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. திடீர்னு எங்களுக்கு போன் வருது. என்னால எதுவுமே சொல்லல. எனக்கு வந்து அப்பையில வயசு பாத்தீங்க 20 வயசு தான். எனக்கு வந்து என் கையில இருந்தது ஒரு பட்டன் போன், எங்க அப்பா கையில இருக்க பட்டன் போன். எனக்கு வந்து இந்த இப்ப இருக்கிற ஒரு நாலேஜ், இப்ப இருக்கிற இந்த போன்ல நம்ம எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி பாக்குறோம், அது கூட எனக்கு தெரியாது. அப்பையில நான் இப்ப நாலேஜ் வந்து பொத்து பொங்கி வடியுது அப்படியே. இல்ல, இப்ப ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்ப ஒரு சமையல் நம்ம ஒண்ணு சமைக்கணும்னா டைப் பண்ணா அந்த வீடியோஸ் வருது. அப்பையில நான் வந்து ஒரு விஷயம் சமைக்கணும்னா சமையல் புக் எடுத்துதான். சமையலை பத்தி மட்டும் பேசாதமா. சரி, அப்பையில நான் ஒரு விஷயம் நான் சமைக்கணும் அப்படின்னா, இவரை மேரேஜ் பண்ண போதுச்சுன்னா சமையல் புக்கு தான். குட்டி குட்டி புக்கு இருக்கும். அந்த மாதிரி புக்கில் வாங்கி தான் நான் சமைக்க கத்துக்கிட்டேன், சமைக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுல்ல. அப்ப எனக்கு சரியா தெரியல, இது அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்க எதுவுமே தெரியல. நான் வந்து அட்ரஸ் கேட்கவும் எனக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு, சரி நான் வீட்டுல கேட்டுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். அப்ப நான் சரி நீ வீட்டுல கூப்பிட்டு பேசுங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணிட்டு அந்த பொண்ணு போனை வச்சுட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா இந்த மாதிரி வந்திருக்குப்பா. ஆமாம்மா, இந்த போன் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே வந்துகிட்டு இருக்கு, நான் ஏதாவது வேலையா இருப்பேன் வைக்கிறப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வச்சிருவேன். நான் சரியா நான் அந்த போனுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுல எங்க அப்பா சொல்றாங்க. அப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட, எங்க அம்மாச்சிக்கிட்ட, எங்க தாத்தா கிட்ட நாங்க மட்டும் பேசுறோம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் இவருக்கு போன் பண்ணி நான் சொல்றேன். இந்த மாதிரி எங்க அப்பா நம்பருக்கு போன் வந்துச்சு. போன் பண்ணி இந்த மாதிரி 15,000 மதிப்புல வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து எங்க அப்பாவுக்கு கிஃப்ட் பண்றாங்களாமா. இது எப்படிங்க, நம்மள வந்து அட்ரஸ் கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு கேக்குறேன். சரியா அதை பத்தி எனக்கு தெரியல. அப்படி போனோட மாடல் வந்து சாம்சங் J7. எனக்கு ரேட் அந்த மாடல் தான் என்கிட்ட இந்த புள்ள சொன்னுச்சு. இவர் பார்த்தாரு. பார்க்கலாம் இல்ல, இவர் அந்த போன் பத்தினது சாம்சங்ல வந்து இந்த மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. அதனாலதான் இந்த புள்ள தான் சொன்னுச்சு, இந்த மாதிரி சாம்சங் கேலக்சில அப்படின்னு சொல்லிச்சு. நான் அப்போதைக்கு பார்த்தேன். சரி ஓகே, அந்த ரேட்ல இருந்துச்சு. நான் அப்பவே சொன்னேன், அடியே வேணாம், தேவையில்லாத மார்க்கெட் ரேட்டே இவ்வளவுதான், நீ இதெல்லாம் பொய், நீ நம்பாத. இது மாதிரி எனக்கும் கால் வந்திருக்கு, நிறைய பேருக்கு கால் வந்திருக்கு, இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. நான் அதுல வந்து யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரிலாம் வீடியோலாம் பார்ப்பேன். அதுல வந்து இந்த மாதிரி சீட்டிங்லாம் நடக்குது. நான் வேணாண்டின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. அப்புறம் பார்த்துக்குங்க, அடுத்த நாள் அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. நான் வீட்டில் சொல்லிட்டு சரி இந்த மாதிரி தரேன்னு சொல்கிறாங்க. எல்லா நம்பருக்கும் என் ஃபோன் இருக்குது, அம்மா ஃபோன் இருக்குது, எங்கள் அம்மாச்சி தாத்தா ஃபோன் இருக்குது, இவங்களுக்குலாம் கால் பண்ணால் அப்பாவுக்கு ஃபோன் வருதுன்னா சரி அப்பா நம்பர் ஏதோ செலக்ட் ஆயிருக்கும் போல அப்படின்னு நானாக யூகிச்சுட்டு ஓகே அட்ரஸ் தானே கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு அப்புறம் அட்ரஸ் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, இன்னி ஒரு 2 நாளையில் வந்து உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலியமாக நாங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிடுவோம். இந்த பொண்ணுடைய மதிப்பு வந்து 15,000, நீங்கள் 3,500 மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு அடுத்த டைம் அப்போ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின், என்கிட்ட வந்து அவ்வளோ காசு இல்லைங்க, நான் அந்த மாதிரி கட்ட முடியாது. இல்லைங்கம்மா, இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து வெளியே விசாரிச்சு பாருங்கள், இந்த ஃபோனுடைய மதிப்பு இவ்வளோது இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறோம்னா நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது வேணா நினச்சிக்கோங்க, ஒரு ஆஃப் ப்ரைஸ் கூட கிடையாது, 3,500 தான் உங்கள்கிட்ட கேட்குறோங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறாங்க.
நானும் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கிட்டதான் ஸ்மார்ட் போன் இல்லையே, 15,000 போன 3,000 கொடுக்குறாங்க, ஆசை ஆசை. சரி வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு சரி அப்புறம் இல்லைங்க நான் எங்க வீட்டுல கேட்டு ஃபோன் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் போனை கட் பண்ணிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னா, எங்க அப்பா காலைல வேலைக்கு போயிடுவாங்க, எங்க அப்பா போனை எங்க அப்பா எடுத்து போயிடுவாங்க, எங்க அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்களா, சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் அந்த கான்வெகேஷன் வந்து அந்த பொண்ணு கால் பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஈவினிங் அந்த மாதிரிதான் பேசிட்டு நான் தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் பேசிருப்பாங்க என்கிட்ட. அப்ப அடுத்த நாள் இது உங்க பேசுனதே நீ முடிக்கலையா? ஆமா அப்ப மணிக்கணக்கா போகுங்க ஸ்டோரி. இருங்க இதெல்லாம் எப்படி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்ப ஆயிடுச்சுன்னா அப்பவே ஒரு சொல்ல எங்க அந்த மாதிரி 3,500 கேக்குறாங்கன்னு இவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். ஏன்னா எனக்கு வந்து இவர் மட்டும் தானே. அப்போ ஃபோன் பண்ணி பேசல, இவர் சொல்றாரு, ஏய் நீ கண்டிப்பா கொடுக்காத அந்த காசு நீ என்னிட்ட கொடு, 3,500 வச்சிருக்கியா கொடு, உனக்கு நான் உனக்கு ஃபோன் தானே வேணும், உனக்கு நான் நல்ல ஃபோன் வாங்கி தரேன் கொடு அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. அப்படி நம்புற மாதிரியே அப்படி ஒரு இஞ்சு பைஞ்சா அப்படியே நம்புற மாதிரியே இருந்துச்சு. அவங்க பேசுனதுல ஒரு சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு கொரியர் மூலயமா நான் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கிஃப்ட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவே நீங்கள் பே பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன டவுட், எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்க பேசுனதுலேருந்து, இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா தானே பண்ண சொல்கிறாங்க, அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் பண்ணோம்னால நம்ம வேற யாராவது வந்து அந்த கொடுத்து அவங்க கையில் காசு கொடுத்தோம்னா இதில் வந்து ஒரு சீட்டிங் இருக்குது, ஏதோ பொய் இருக்குன்னு நம்ம வந்து யோசிக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா இருக்குன்னா சரி ஒரு நம்பிக்கை தான், சரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வருது, எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதே நாள் இன்னைக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு பார்சல் வந்துடும், நீ காலைல போய் வாங்கிக்கிறீங்க வாங்கிக்கிட்டலாம் ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க, அட்ரஸ் கொடுத்ததுலேருந்து. அந்த லேடி போக இன்னும் அப்புறம் இன்னொரு பாய்ஸ் இந்த மாதிரி கால் பண்ண கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நான் பார்சல் வரல நான் வாங்கணும்னு சொல்றேங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போங்க இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க சொன்னாங்க அப்படின்னா சொன்னாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் போங்க நீங்கள் வாங்கிக்கிறேன்னு. சரி நானும் சஞ்சனா வந்து பால் குடிக்கிற குழந்தை 3 மாச குழந்தை, நான் எங்கள் பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு எங்கள் அம்மாச்சி கிட்ட சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிட்டு, அம்மா அவங்க வந்து அனுப்பிட்டாங்களா இன்னும் பார்சல் வந்து கொண்டு தரல என்னன்னு தெரில, அவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன். அப்போ பாப்பா வீட்டில் இருக்கா, பாப்பா விட்டுட்டு நானும் எங்கள் அம்மாவும் போகிறோம். நாங்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் டெலிவரி பண்ணுற அந்த அண்ணா வந்து அங்கேருந்து அந்த வந்தானா சைக்கிளில் வராங்க. அப்போ நான் போகிறேன், அண்ணன் இந்த மாதிரி கொரியர் வந்திருக்கான்னு, ஆமாம் வந்திருக்கு, இந்த மாதிரி யார் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்ன எங்கள் அப்பா நம்பருக்கு ஏதோ ஒரு இது அவங்க நம்பர் ஏதோ இதாகிடுச்சு, அதனாடி அவங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து கிஃப்டாக அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த அண்ணன் அடுத்த செகண்ட் சீட்டை இதை நம்பாதமா, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா நிறையா வந்து ஏமாற்றம் நடக்குது, இதை நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் சரி அந்த பார்சலை காட்டுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அந்த அண்ணன் எடுத்து பார்சலை காட்டிட்டாங்க. அப்படியே மொபைல் பாக்ஸ், அதே மொபைல் பாக்ஸ் சைஸு, எடுத்து பார்க்குறேன் மொபைல் பாக்ஸ் வெயிட்டு, ஆட்டி பார்க்குறேன் உள்ளுக்குள்ள என்னமோ ஓடிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அது உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டு வந்துச்சு அப்படிங்கறது வந்து வீடியோ கடைசியில் பாருங்க. சொல்லுங்க. அதோட பார்த்துக்கோங்க, அந்த அண்ணன் வேணாம் எனக்கு வாங்கலே சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ வாங்கலை அப்படின்னா இதை வந்து நாங்கள் ரிட்டர்னில் போட்டு விட்ருவோம், அவங்க வந்து கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆகலை, அவங்க வந்து வாங்கலைங்கிற மாதிரி நாங்கள் இதே அட்ரஸ்க்கு திரும்ப அனுப்பிடுவோம், பட் நீங்கள் எங்கேயாவது வாங்கினா இந்த 3,000 பே பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் ஒரு 10 நிமிஷம் அங்கேயே நின்று யோசிச்சு பார்த்தேன். எங்கள் அம்மா வேற கூட இருந்துட்டு, ஏமா இதெல்லாம் வாங்காதம்மா, இப்படி பயமுத்துறாங்க, உள்ளே ஏதாவது இருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு எங்கள் அம்மா பயமுத்துறாங்கம்மா. என்னம்மா இந்த அண்ணே ஓப்பன் பண்ண சொல்லல, விடுமா 3,000 தானே போனால் போட்டுமான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கையில் 3,000 கொடுத்துட்டு, அப்பையில 3,000 எனக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் எப்படி நான் ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெலிவரி வந்து ஜிஹெச்சில் தான் பார்த்துச்சு. அப்போ சஞ்சனாவுக்கு வந்து ஒரு 12,000 வந்து அக்கௌண்ட்டில் வந்து அனுப்பி விடுவாங்க ஜிஹெச்சில் டெலிவரி பார்த்து. அப்போ நான் நினச்சேன், அப்போ கன்சீவ் அறிக்கையில் எனக்கு ஒரு 4,000 அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. அப்போ ஏறணும்னு நான் சொன்னேன், இவர்கிட்டையும் சொன்னேன், அம்மாட்டையும் சொல்லிட்டேன், இந்த காசுலாம் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து 18,000ங்கிற போது பெரிய அமௌண்ட்டு, சஞ்சனா பர்த்டேக்கு இதை வச்சுட்டு ஒரு ரிங் ஏதாவது ஒரு கோல்டில் எடுத்துக்கலான்னு அந்த காசை வந்து சேவிங் பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம கையில் காசு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 3,500 அதுல இருந்து எடுத்து, காசு என்ன லட்ச இருக்கு, 3,000 4,000 இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு நாள் கம்முன்னு இருக்க முடியல, எடுத்து கொடுத்து அந்த பார்சலை வாங்கி அவங்களே அந்த அண்ணனே கொடுத்து ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்றாங்க. ரொம்ப ஒரு ஆர்வமா பாக்குறேன் உள்ள என்ன இருந்துச்சுன்னா, உள்ள என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வந்து இந்த அது வந்து நான் இதுல கூட பாத்திருக்கேன், லட்சுமி தகடு, ஒரு காலு, 2 காலு, சாமி காலு, அப்புறம் இந்த ஒரு
பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆமைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த அந்த சிலை அது வந்து பித்தளை, எல்லாமே பித்தளையில இருந்துச்சு. அந்த சாமியோட அந்த சாமி கும்புறது தான் அந்த இது திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னை சொல்ல விடுறீங்களா, நானே மனசை கல்லாக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துச்சு. என்னடா அது பார்சல் எதுவும் மாத்தி அனுப்பிட்டாங்களா? அப்பா சொல்றாங்க கேட்கல, நான் சொல்றேன் கேட்கல, அவங்க அம்மா சொல்றாங்க கேட்கல, அந்த போஸ்ட்மேன் அந்த அண்ணனும் சொல்றாங்க அப்பவும் கேட்கல. இதையெல்லாம் தாண்டி நீ போய் வாங்குறீனா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப? கடைசியா எனக்கு போன் வந்துச்சு, ஏங்க இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க, உள்ள என்னடி இருந்துச்சு, உள்ள இந்த மாதிரி சாமி படம் அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சுங்க, அந்த சாமிக்கு முன்னாடியே கும்பிடு போட்டு அழுகுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சிட்டேன். சீரியஸா கும்பிடு போட்டு அழுகதான் செஞ்ச வீட்டுல. அந்த சாமி எதுக்கு உனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னா, நீ ஏமாந்த கதையை அந்த சாமிகிட்ட சொல்லி நீ அழுகுறது தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, அந்த சாமிகிட்ட ஒரு கும்பிட போட்டு அந்த சாமியை பார்த்து அழுதுட்டே இருந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான். அப்புறம் எனக்கு அப்புறமும் ஒரு மனசு, ஒருவேளை பார்சல் மாத்தி தான் அனுப்பியிருப்பாங்க போல, இது வேற யாரும். அப்பவும் ஆஹா பார்சல் மாறிடுச்சு, நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம ஏமாத்துட்டோம்னு உங்களுக்கு தோணவே இல்லை. அப்ப கூட பார்சல் மாறிடுச்சோ, உன்னை ஏமாத்துனது தப்பே இல்லடி. அப்புறம் திரும்ப நான் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கேன், அம்மா நீ போமா, சஞ்சனா அழுதுவா, நீ போ, நான் அந்த கம்மா கரையில உட்காந்து அழுதுட்டு வரேன், நீ போமா புள்ள அழுவாங்க. நான் வந்து சிசேரியன், என்னால நடக்கவும் முடியல. அவ்வளவு போற ஒரு 3 மணி இருக்கும் நான் போகையில, பாத்துக்கோங்க. நான் மெதுவா நடந்து வரேன், நீ போமா புள்ள அழுகும். எங்க அம்மாச்சினால அவ்வளவு சமாளிக்க முடியாது, நீயா தூக்கி வச்சுக்கிறவா, நீ போமான்னு எங்க அம்மா அனுப்பிவிட்டு நான் மெதுவா வரேன். வந்துகிட்டு இருக்கேல ஃபோன் பண்றேன் அந்த நம்பருக்கு. அந்த அந்த பொண்ணு ஃபோன் பண்ண, அந்த பொண்ணு பேரு அனுன்னு சொல்லிச்சு பாத்துக்கோங்க. அனுங்கிற நம்பர் தான் சேவ் பண்ணுச்சு. அப்ப அனுங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணா வேற யாரோ ஒருத்தவங்க ஃபோன் எடுத்தாங்க. ஹலோ அண்ணா, இந்த மாதிரி கொரியர் பண்ணி சொல்லியிருந்தீங்க, எங்க அப்பா பேர் சொல்லி உங்க நேம்ல வந்து கொரியர் வந்திருக்கதா சொன்னீங்க, ஆனா கொரியர் வாங்கிட்டீங்களா கேட்டாங்க. என்னக்கா பித்தாளத்தை கடை அனுப்பிட்டு இருக்கீங்க? சொல்ல பிடிச்சதுப்பா, வாங்கிட்டீங்களா கேட்டாங்க. வாங்கினேன்னா அதுக்குள்ள மொபைல் இல்லையேனா அப்படின்னு நான் கேட்டேன். எப்படி இருக்கு அவர் அப்படி கேட்கல, மொபைல் இல்லையா, நீங்க காசு கொடுத்தீங்களா, காசு கொடுத்து சைன் போட்டீங்களா, காசு கொடுத்தா சைன் போட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க லாங்குவேஜ் காசு கையில போயிருச்சு, அவங்களுக்கு போனுச்சு. தெரிஞ்சோடனே அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க நான் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க கொடுத்த 3500 ரூபாய்க்கு உங்களுக்கு 15,000 ஃபோன் அனுப்போனா, என்ன வாய பொழந்துட்டு உட்காந்துருங்க, ஏங்க இதெல்லாம் சொல்றேன், சொன்னது சொல்லணும்ல அப்படி கேட்டுட்டு இப்படி சொல்லிட்டாங்க. ஏங்க நான் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நம்பிதானே நான் நீங்களா தானே கால் பண்ணீங்க, நீங்க நம்பிதானே நான் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு யார் நம்ப சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் அதனால எடுத்து சொல்றேன், என்ன இப்படின்னா ஏமாத்துறீங்க, இதுனா ஏமாத்தி ஏன்னா எப்படின்னா இருக்கிறீங்க, நான் உங்கள்ட்ட கேக்குறேன், எப்படி தைரியமா ஏமாத்துறீங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உங்களை. நான் அப்படிதான் சும்மாதான் சொன்னேன். அதுக்கு உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா, 1000 பேர் ஒரு நாளைக்கு 1000 பேர் இதே வார்த்தை தான் சொல்றீங்க, உங்களால முடிஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க, உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. நம்மளுக்கு அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன்னா, இது யாரை நான் குத்த சொல்றது, என்னைய குத்த சொல்றதா, இல்ல அந்த போன் பண்ணாங்களே நான் அவங்கள குத்த சொல்றதா, என்ன அதுக்கான என்னால அந்த விட்டு நான் வெளிவரவே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அவங்க பேசின விஷயங்கள் வந்து நிறைய பேசினாங்க, பட் வந்து நான் டீப்பா சொல்லல. இவ ஏமாந்தனால முடிஞ்சு, நானும் இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோம்ல, இவங்க அம்மா இவங்க அப்பா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஏமாந்துருந்தோம்னா என்ன பேச்சு பேசியிருப்பா தெரியுமா? உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, இப்படி போய் ஏமாந்துட்டு வரீங்க, படிச்சு தானே இருக்கீங்க, இப்படிதான் ஏமாறுவீங்களா, ஒரு சின்ன பிள்ளைட சொன்னா கூட கேட்காது, இத போய் நீங்க ஏமாந்துட்டு வந்திருக்கீங்களே, அவ்வளவு ஒரு பேச்சு பேசியிருப்பா. இந்த என் வாழ்க்கையில வந்து இவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, நீ என்னமோ நீ பட்டு, நீ எல்லாத்துலயும் அதை போய் பட்டு திருந்து அப்பதான் உனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுதான் எனக்கு உண்மை. இந்த விஷயம்னு இல்லை, என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு பேசுற விஷயம் இவர் சொல்லுவாரு, வான் பண்ணுவாரு, இப்படின்னா பேசாத வைக்காத லிமிட்டா இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லுவார். நான் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன், அப்படி பேசுவேன். கடைசியா நாளைக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க பேசிட்டாங்கன்னு சொல்லையிலே சொல்லுவாரு, உன்ட்டு அப்பவே சொன்னல ஒரு லிமிட்டா இருந்துக்கணும், இப்ப ஃபீல் பண்ற, இப்ப புலம்புற அப்படிங்கிற மாதிரி. நான் லவ் பண்ணையில இருந்தும் சரி, இப்ப வரைக்கும் இவர் வந்து சொல்ற வார்த்தை வந்து,
சொல்லுவாரு, நான் கேட்க மாட்டேன். ஆனா பட்டு திருந்துன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா நான் பட்டு தான் திருந்துவேன் அந்த விஷயத்துல. நானா அதுல இருந்து ஈஸியா மூவ் ஆகி வர மாட்டேன். அந்த விஷயத்தினால அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கஷ்டமா என்னை அவங்க கஷ்டப்படுத்தினாதான் அந்த இடத்த விட்டு வெளியே வருவேன். எனக்கு எல்லா விதத்துலயுமே ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு. அந்த நேரத்துலயும் சரி விடு, 3500 தானே, போனா போயிட்டு விடுறி, அடுத்த மாசம் வரேன், உனக்கு 3000 தானே, நான் எடுத்துறேன், வச்சுக்கோ அந்த காசை அப்படிங்கிற வேற மாதிரி. என்ன பண்றது? அந்த கஷ்டத்துல இருந்து எங்க அம்மா நாலு பார்த்துட்டு எங்க அம்மா எனக்கு அழுகன்னா அழுக. சரி விடுமா, சரி 3000 தானே, போனா போயிட்டு போட்டு விடுமா 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 அப்படின்னு எங்க வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க. அந்த காசை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அந்த சில விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு நானும் இந்த நாள் அழுதுட்டேன். ஓகே, லைஃப்ல வந்து நான் ஏமாந்த கதைன்னா அது இந்த கதை தான். யாரும் இப்படின்னா ஃபோன் கால் வருது இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கண்டிப்பா ஏமாந்துடாதீங்க. நான் என்னோட ஏமாற்றம் வந்து என்னோடய போகட்டும். ஸோ என்னை மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு தான் நான் ஸ்டோரி பக்கமே போறதில்ல. ஸோ ஓகே, அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சுச்சு. சொல்லிட்டியா, ஏமாந்தியா? ஏமாந்துட்டேன். அதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நானும் கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டேன். ஓகே பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.